ஸோ தேங்க்ஸ் டு பாலா. ஏன்னா எல்லாரும் பயப்படுவாங்க அந்த டாஸ்க்னா. ஸோ பாலா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா சொல்லுங்க பிக் பாஸ். டாபிக் உங்களை பற்றி. ஆஜித் சொல்லுங்க பிக் பாஸ். 60 நாளில் எதுவுமே ஞாபகம் வரலையா? திடீர்னு கேட்டீங்க பிக் பாஸ். அண்ட் நான் டான்ஸ் ஆடுறதும் சரி இல்லை நான் பிக் பாஸ். இது உங்கள் பர்சனாலிட்டி பற்றி சொல்கிறது இல்லை. அண்ணாவோட சண்டையாக இருந்தாலும் ப்ளீஸ் போய் பேசுங்க ப்ளீஸ். பிக் பாஸ் அட்வைஸ் கொடுக்க நேரம் இல்லை கேபி. வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்கள் நம்ம சேனலுக்கு உள்ள பிக் பாஸ் டீமுக்கோ, நான் கும்பிட்ற சாமி, எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி, தாத்தா. சோம் சாரி பிக் பாஸ், இது அந்த டாஸ்க் இல்லை. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எனக்கு நீங்கள் இருக்குன்னு தெரியும். சோம் எஸ் பிக் பாஸ். அட்வைஸ் கொடுக்காதீங்க. சுற்றி பார்த்தது போதும், உட்காருங்க அனிதா. ரியலிஸ்டிக்காக இருக்கிறது தான் பிக் பாஸ் என்னோட மெயின் கான்ட்ரிபியூஷன். இது எனக்கு சொல்கிறது இல்லை, மக்களுக்கு சொல்கிறது. என்ன டைம் இருக்கும்? இட்ஸ் a very bad time. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். எல்லாருக்கிட்டையும் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா. என்கிட்டயும் பண்ணுவாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ப்ரூவ் நான் அவங்ககிட்ட ட்ரை பண்ணவே இல்லையே. அந்த பாயிண்ட் என்கிட்டயுமே அங்க சொல்ல வேணாம். நான் வாபஸ் வாங்கி நான் பாக்கெட்ல வச்சுக்கிறேம்மா. ஜெனரல் செக்அப் மாதிரி தான். பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஆமா சொன்னல எல்லாருக்கும் இங்க எடுத்தாங்களா? ஐயோ ஐம் குட். பிளட் டெஸ்ட் பண்ணாங்களா? பிளட் டெஸ்ட்லாம் இல்லை, இசிஜி தான். பிளட்லாம் எடுக்கலையா? நார்மல் செக்அப். இசிஜி. ஆமா அந்த மாதிரி. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. இதெல்லாம் எடுத்துன்னு போகாது உள்ள. ஏன் புடிங்கப்பாங்களா? பேண்டை கழட்டுவாங்களே. என்னடா சொல்ற? ஸோ செல்ஃப் என்டர்டெயின்மெண்ட்டை தான் நான் வந்து மக்களும். உனக்கு வந்துட்டு இசிஜியா? இசிஜி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உனக்கு என்ன குத்துனாங்க? எனக்கெல்லாம் குத்தவே இல்லை. எனக்கு குத்துனாங்களே. அது அவன் டிஸ்கஸ் பண்ணி போய் சொல்லியிருக்கான். டிஸ்கஸ் பண்ணாமலே போய் சொன்னனால அவனுக்கு குத்திட்டாங்க. டிடி இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அது இங்கே போட்டால் வலிக்கும், இங்கே போட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நர்ஸு அவங்களே போட சொல்லுங்க. அப்போ வியாழக்கிழமை விஷயமே வெள்ளிக்கிழமைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒரு மண்ணும் புரியல. கவுண்டர் எதுவுமே இல்லையா? அது கலைக்கு இல்லையா? சூப்பர்ல. நித்தாவனால பிக் பாஸ்க்கே பயமா வேதநாயகன்னா பயம். போன வாரம் உங்க அப்ரோச் நல்லா இருந்ததுன்னு சோம் நான் தான் பாராட்டினேன். ஆமாம் சார். இந்த வாரம் அப்படி இல்லை. மியூசிக். நிஷாவுக்கு பண்ணா ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்கிறதுக்காக சூஸ் பண்ணி நீங்க அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டீங்களா? எதுக்காக பிக் பாஸ்க்கு வந்தீங்க? எனக்கு பிக் பாஸ்ன்றது ஒரு ரொம்ப ஒரு ட்ரீம் மாதிரி சார். ஒரு எனக்கு நடிகையா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். சாரி சார், சாரி டு இன்டர்ஃபியர். சொல்லுங்க. இங்கே இது பண்ணிடலாம் நாம. நிமிஷம் தானே, ஒரு 50 கேள்வி டக்கு டக்குன்னு கேட்க வேண்டியதானே. பதில் வரணுமே. டப்பு டப்புன்னு வரணும். பதில் அதே இல்லையா? கேள்வி மட்டும் கேட்டேன். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஆனா ரொம்ப வசதியா இருக்காரு பாலாஜி. 3 வச்சிருக்காரு போல் இருக்கு. வெளியில ஒண்ணு, வீட்டுக்குள்ள ஒண்ணு, மூஞ்சில அடிச்சுக்க ஒண்ணுன்னு.
ஏன்னா அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அன்பு எப்பொழுதும் அன்பா இருக்கணும். மெடிக்கல் லீவ்ல போயிருந்தது அர்ச்சனாவோட அன்பு, அப்போ மாத்திரம். நான் பாலா கிட்ட பேசினேன் சார். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இட் வாஸ் மெடிக்கல் லீவ் முடிஞ்சு எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்ல. பிராக்டிஸ் வாட் யூ பிரீச், அதுவே போதுமானது எனக்கு. அதையும் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது மனம் அதை சொல்லும் போது உங்களால அதை ஏத்துக்க முடியல. நீங்க ஆரிகிட்ட சொன்னதையே தான் அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. டயலாக் சேம் டயலாக். தங்கம் எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? போய் கேட்டுறியா ப்ளீஸ்? சாரி அவங்க கிட்டயா? நான் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இங்க வா, நான் பேசிட்டு ஒரு நிமிஷம் கேளு. நான் இப்ப சாரி கேட்டா தப்பாயிடும். அது எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்ல. ஒரு குறும்படம். எனக்குமே நான் ஃபுட்டேஜ் கேமராக்காக பேசிட்டு இருக்கேன். ஃபுட்டேஜ் கேமராக்காக பேசிட்டு இருக்கேன். நான் தட்டி எதுவுமே உள்ள எந்த மட்டும் தான் நான் தட்டினேன். எந்த மட்டும் தான் நான் தட்டினேன். ஒரு ரெட் அங்க தட்டிட்டான். ரமேஷ் தட்டினது. ரமேஷ் தட்டினது. ரமேஷ் தட்டினது. ஹைவேனா கூட பர்மிஷன் கேட்டு தான் போடணும். சனம்க்கும் சாரி சொல்லிடலாமே நம்ம. சார் அது ஷோல சொல்லி ட்ராமா பண்ண வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம். சாரி சார், நான் அப்படி பண்ணிருக்கூடாது. நீங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. இல்ல இது சனம் காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க.